அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட 1 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே தேவன் என்ன பண்ணினார்னா இயேசு கிறிஸ்துவானவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாரையும் மீட்கிற ஒரு காரியம் அப்படின்றது இங்கே மிக மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நான் என்னை காப்பாற்றி கொள்ளலாம், ஆனால் நான் போய் இன்னொரு ஆளை காப்பாற்ற முடியுமா? இன்னொருவருடைய பாவத்தை போக்க முடியுமா? இன்றைக்கி நான் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் என்னுடைய பாவத்தை போக்குவதற்கு நான் என்ன காரியங்கள் வேணாலும் செய்யலாம். ஆனால் என் பிள்ளைகளினுடைய பாவத்தை போக்குவதற்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன காரியத்தை கொடுக்க முடியும்? அதற்கு வழியே இல்லை. அப்படி இருக்கையில் நான் எல்லாருடைய பாவத்தையும் நான் போக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் பாருங்கள், வேத புத்தகத்தில் ஒரு அற்புதமான காரியத்தை அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லாரையும் மீட்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட அந்த பொருளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆத்துமாவுக்கு ஒரு மீட்பு எதனால் உண்டாக்கப்பட்டிருந்தது என்றால் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாவ மன்னிப்பாகிய மீட்புக்கு விலை கிரயமாக என்ன கொடுக்கப்பட்டது என்றால் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் கொடுக்கப்பட்டது. இங்கே புதிய ஏற்பாடிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், எல்லாரையும் மீட்கும் பொருளாக என்னையே நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய ஆத்துமாவுக்கான மீட்பை அவன் கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், மீட்கும் பொருளாக உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்மையே கொடுக்கிறார். இதைத்தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் 19வது வசனத்தில் பேதுரு எப்படி சொல்லுகிறார் என்றால், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் உங்களை மீட்காமல் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய ஆத்தும மீட்புக்காக ஆண்டவருக்கு ஒரு வெள்ளியவோ ஒரு பொன்னையோ கொடுத்தா சரியாக போயிருமா அப்படின்னு கேட்குறார். இன்றைக்கி நம்ம அநேகர் என்ன நினைத்து கொடுக்குறோம், நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணுன்னா இப்படி ஒரு பணத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டா சரியாக போயிடும், இப்படி ஏழைகளுக்கு கொடுத்துட்டா சரியாக போயிடும், அதனால் நம்முடைய பாவங்கள்லாம் நிவர்த்தி அடைந்து விடும் என்று நினைக்கிறார்கள். இது முன்னோர்கள் பாரம்பரியமாக செய்து கொண்டு வருகிறார்கள். இது இப்போ மாத்திரமல்ல, அந்த நாட்களும் கூட அந்த காரியத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த பேதுரு என்ன சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தமாக என்ன பொருளை, அது வெள்ளியாக இருக்கட்டும் பொன்னாக இருக்கட்டும், அந்த நாட்களில் அது காசை குறிக்குது. இந்த நாட்களில் ரூபா தாளாக இருந்தது, அந்த நாட்களில் வெள்ளியும் பொன்னுமா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுத்தாலும் அது ஒரு மீட்புக்குரிய பொருளாக இருக்காமல் அவர் எப்படி உங்களை மீட்டார் என்றால், குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம் என்று தெளிவாக சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய மீட்புக்கு அவன் கொடுக்க வேண்டிய கிரயம் மிக பெரிய விஷயமாக இருக்கிறது.
ஏதோ என்னிடத்தில் இருக்கிற 2 பொருளை நான் கொடுத்து மீட்பை பெற்றுவிடலாம் என்றால் பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் இந்த பாவத்திற்கான தண்டனை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. பாருங்க, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த பாவத்தை கண்டுக்கிறாமல் போகிறவராக இருந்திருந்தா தம்முடைய குமாரனை சிலுவை வரைக்கும் ஒப்பு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. தன்னுடைய குமாரனை அந்த கோர மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறபடினால இந்த பாவத்தை கண்டுக்கிறாமல் விட போகிறதே இல்லை. அதனால தான் பாருங்கள், அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நானும் தப்பிக்கப்படும்படியாக, இந்த மீட்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவானவர் குற்றமற்ற மாசற்ற ஒரு கிருபாதார பலியாக தன்னையே ஏற்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள், உங்கள் குடும்பம், உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிற அந்த பாவத்தை போக்குவதற்காகவும் உங்களை மீட்பதற்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே கிரயமாக அவருடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். விலை கிரயம் கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்று இங்கே சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தம் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை விசுவாசியுங்கள், நிச்சயமாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ.